இன்னைக்கு வீடியோவில் நம்மளே DIY பண்ணி ஒரு போர்ட்டபிள் ஸ்க்ரூ டிரைவரை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி பண்ணது இருக்குது. இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டபிள் ஸ்க்ரூ டிரைவர் நான் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேயே இருக்கேன் ஆல்ரெடி இந்தமாதிரி இருக்குது. பட் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. நம்மளே இந்தமாரி மினிமலான காஸ்ட்டில் வந்து செய்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் இங்கே வந்து ஒரு 2 ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயரிங்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன். இந்த ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ டிரைவர் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ வந்து நம்ம போட்டவும் முடியணும், அதை கழட்டவும் முடியணும். ஸோ கிளாக் வைஸ் சுற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம். என்டி கிளாக் வைஸ் வேணும்னா இந்த பட்டனை வந்து நம்ம இந்த பக்கம் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்குவோம். இதில் மெயினாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம போர்ட்டபுளாக யூஸ் பண்ணணும். ஸோ எப்பயும் ஒரு ஒயர் போட்டி நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை போர்ட்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு தான் இந்த இதை யூஸ் பண்ணேன். இதுக்குள்ளே வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது. ஸோ இது இப்படி தான் வந்து இது இருக்கும். மெயினாக இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது கூடயே வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்ஸுமே வந்து இருக்கும். இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் மைக்ரோ USB கேபிள் யூஸ் பண்ணி. இந்த USB போர்ட் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுலேருந்து. அண்ட் தென் இதுக்கு ஒரு கேசிங் இருக்குது. ஸோ இந்த கேசிங்கில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேட்டரி நம்ம கண்ணுக்கு தெரியாது, பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் தான் நான் வந்து பவர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் OTG கேபிள். நான் வந்து USB to Type C யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக Type C அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன அடாப்டர் வந்து இந்த யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து இது. ஸோ இதோட மெயின் திங் என்ன அப்படின்னா, Type C போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுலேருந்து பவர் சப்ளை எடுக்கும்போது வந்து இது பவர் சப்ளை வந்து நேராக Type C இந்த போர்ட்டுக்கு போயிடும். இங்கேருந்து வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ டிரைவருக்கு பவர் எடுத்துக்குவோம். ஒருவேளை இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோமே, இந்த பேட்டரி இல்லாமல் நம்ம நேராக சார்ஜரை இது கூட கனெக்ட் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்து வெளியாகும். ஸோ இந்த இதை வந்து நம்ம இங்கே ஆக்சுவலி இது கூட வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம நேராக Type C சார்ஜர் யூஸ் பண்ணி வந்து இதை வேலை செய்ய வைக்கலாம். ஒன் மோர் திங், இந்த இதை நான் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு மேக்னெட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மேக்னெட் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு இது இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பழைய ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து எடுத்தது தான். ஸோ இதை நான் இப்படி பண்ணனா விழுந்துடும். ஸோ இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் ஒரு மேக்னெட்டிக் ஒட்டி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் இதே நம்ம நல்லா எதாவது டெவலப் பண்ணும்போது வந்து வேறு மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோஃபா வந்து ஒரு பழைய பழைய ஸ்க்ரூ டிரைவர், நார்மல் ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து இதை எடுத்து செஞ்சது தான் இது. இந்த இடத்துல வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மோட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த DC மோட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து 2 பக்கமும் சுற்றுமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் சுற்றுறதுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை சுவிட்ச் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஜஸ்ட் பவர் சப்ளை லெட்ஸே நீங்கள் பாசிட்டிவ் ஃபிங்கர் கொடுக்குறீங்க, நெகட்டிவ் ஃபிங்கர் கொடுக்குறீங்க, கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா, இதே போல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பவர் சப்ளை வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம். வந்து நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே வந்து நான் மெயின் சார்ஜர் பிளாக் கூட வந்து என்னோடய கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அந்த கேபிள் வந்து நம்மளோட முதல்ல C டைப் அடாப்டர் வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதோட ஒயரிங் வந்து அப்படியே நம்மளோட மோட்டருக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எந்த ஒரு ஒயரிங்குமே வந்து இல்லை. ஸோ இப்போ நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மோட்டர் வந்து சுற்றணும். ஸோ மோட்டர் வந்து இங்கே இருக்குது. இந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஸோ இப்போ இது வந்து சுற்றுது. இப்போ இந்த பட்டன் தண்ணி அப்படின்னா நேராக வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்விட்ச் வந்து இப்போ நான் இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டேன்னா இந்த பட்டன் தட்டும்போது வந்து வேலை செய்யும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த இது தட்டும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும் போது வந்து ஒரு ஸ்க்ரூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து கழட்டும். இது தட்டும்போது கிளாக் வைஸ் வரும். கிளாக் வைஸ் அப்படின்னா ஒரு இதை வந்து டைட் பண்ணும். அண்ட் இப்போ வந்து நான் நேராக முதல்ல போட்டு இந்த கேபிள் எடுத்து இந்த சார்ஜர் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போர்ட்டபுளாக இருக்கும். நம்ம வேறு பவர் சப்ளை எதுவும் எக்ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளோட செட்டப். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம போர்ட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா பவர் சப்ளைக்காக. இது வந்து நீங்கள் ஷார்ட் கேபிள் இருந்துச்சுன்னா ஷார்ட் கேபிள் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி யூஸ் பண்ணோன்னே இது வேலை செய்தா இல்லையான்றதை நான் காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோ காட்டிடுறேன்.
ஸோ இது வந்து பவர் சப்ளை வந்து இந்த பேட்டரியிலேருந்து வருது. ஸோ வேலை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்விட்ச் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்து தட்டி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ லைஃபாக வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து கழட்ட முடியுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னத்தை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுற்றுறது வந்து ஓகேவாக இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும்தான். ஸோ இது எவ்வளோ ஹார்ட்டாக பண்ணுது இல்லை எவ்வளோ பவரோடு பண்ணுது அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து செக் பண்ணுவோம். அண்ட் இந்த இது வந்து நான் மெயினாக எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுன்றதை சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வேறு மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாற்றணும். அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்க்ரூவுமே வந்துருக்கும். ஆக்சுவலி இது வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட இது கூட வந்து ஃபிட் ஆகிறதுனால நான் வந்து இந்த இதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ லெட்ஸ் சே மேபி நான் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ண போகிறேன் வச்சுக்கோமே. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரூ டைப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரூ வந்து நான் எடுத்து நேராக இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே. ஸோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மேக்னெட்டில் வந்து மற்றதெல்லாம் விட்டுது. ஸோ இது வந்து முதல்ல உள்ளது, இதை நம்ம யூஸ் பண்ணல. இப்போ வந்து இந்த யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது கீழே விழுவாது. இப்போ ஜஸ்ட் இந்த இது சுற்றும்போது வந்து கரெக்டாக ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுதா இல்லையான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்னோண்டு ஒரு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு காட் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ வந்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. பட் வந்து நான் ஃபுல்லாக வைக்கல. ஸோ நமக்கும் போது தெரியும் உங்களுக்கு, நான் ஃபுல்லாக ஓட்ட போடல, கொஞ்சோண்டு லைட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் வந்து இது நிற்கிறதுக்காக தான், இல்லைனா உங்களுக்கு காட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை டைட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட இந்த இருக்கு இல்லையா, இந்த நம்ம மோட்டர் இதை வந்து கிளாக் வைஸ் வந்து சுற்றணும். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் சுற்றுது. இப்போ நான் இதை வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ வச்சாச்சு. இப்போது வந்து நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இது வைக்கிறதுன்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்க்ரூ வந்து மேலே பிடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து கீழே இறங்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து கீழே இறங்கிருச்சு, அதாவது டைட் ஆகுது. பட் சின்ன இது என்னென்னா இது வந்து வெளியே ஆயிடுச்சு, நான் ஒழுங்காக அதை பிடிக்க முடியாதனால. ஓகே, அகைன் நம்ம செய்வோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிருச்சு. இன்னும் டைட் பண்ணுறதுனா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக டைட் ஆகிருச்சு. இப்போ இதே வந்து நான் லூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்விட்ச் வந்துருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நான் இந்த பக்கம் உள்ள இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணேன். இப்போ வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து வெளியேறிச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இதுக்கு வந்து சக்ஸஸ் தான். இதே இது வந்து நம்ம ஹார்ட் இதில் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே லெஸ் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய இதில் லெட்ஸே இது செவுத்தில் யூஸ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி கட்டையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரில் யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இடத்துல நம்ம சின்னோடு மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இதில் நம்ம பெரிய மோட்டர் யூஸ் பண்ணிட்டு பெரிய பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ பவர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஹார்டான சர்ஃபேஸாக இருந்தாலும் அதனால் ஓட்டப்பட முடியும். அதே நேரத்தில் டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது, ஸ்க்ரூ வச்சு அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். எதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து சின்னோடு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, யூஸ் பண்ணுறது ஈஸி, அந்த மாதிரி விஷயத்துக்காக தான். அண்ட் மெயினாக வந்து இதை நம்ம ஒரு லெட்ஸி ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை கழட்டுறோம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் கழட்டுறோம் அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரூ வேணும் அப்படின்றதையும். ஸோ இதுதான் வந்து நம்ம செஞ்சுருக்க ப்ராஜெக்ட். ஃபைனலி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நீங்களே சொந்தமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு மோட்டர் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். இதில் நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை வந்து கொடுக்குறோம் வச்சுக்கோங்க பேட்டரியிலேருந்து. ஸோ பேட்டரி வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேயும், நெகட்டிவ் டெர்மினல் இந்த பிளாக் கலர்லேயும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா அதே இது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி மாற்றி கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கொடுக்கணும் அந்த ரெட் கலரில், இந்த பிளாக் கலரில் வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா என்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ இந்த ஒரு மோட்டர் என்ன ஒரு பேட்டரி வச்சு கூட நீங்கள் வந்து இதை ரன் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை திறந்து காட்டுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸோட இது கவர் மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன பிரைட் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பிளாக் கலரில். இந்த பிளாக் கலர் பிரைட் போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டாகல் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 3 பின் தான் இருக்கும், 6 பின்னோட இல்லை, ஜஸ்ட் 3 பின்னே வந்து நம்ம போதும்.
இது வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்கும். ஸோ தட் நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த ஒரு ஸ்விட்சை வந்து நான் பவர் சப்ளை அப்புறம் மோட்டரை கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் எந்த பவர் சப்ளை வந்து அது கொடுக்கணும் அப்படின்றது. இதோட டீட்டெயில் டயக்ராம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். இது செய்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும் அப்படின்னாலும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து காட்டலாம். ஸோ இந்த இது சோஃபா என்னோடய பிளான் படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஒட்டிடணும். இன்னும் ஒட்டலை. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இதுவும் வந்து ஸோ பிக் இஷ்யூவில் நினைக்கிறேன். ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறம் வந்து எல்லாமே பாசிபிள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து அழகான பாக்ஸ் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கி நம்ம நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளே டிஐஒய் பண்ணி வீட்டில் இருக்க ஜாமான் வச்சு இந்தமாதிரி செஞ்சுக்க முடியும்.